வணக்கங்க. ஹரக் செல்லுங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் வந்து அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா முடிஞ்சிருச்சுங்க. நம்ம வந்து லூஸ் பண்ணிட்டோம். செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து 22 அன்னைக்கு கவுஹாத்தியில் நடக்க போகுது, தெரியும். அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் 3 வந்து ஓடிஐ சீரிஸ் நடக்க போகுது. அது வந்து நவம்பர் 30 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அந்த டீம் வந்து நான் அனௌன்ஸ் பண்ணல, யாரை சேர்ப்பாங்க என்னன்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. எப்படின்னா, இப்போ கில் வந்து அதில் இப்போ வந்து அவருக்கு நெக் இன்ஜுரி தெரியும் உங்களுக்கு ஃபஸ்ட் மேட்ச்சில். ஸோ செகண்ட் டெஸ்ட்டும் விட மாட்டார். இப்போ வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கிறாரு. ஃபிசியோதெரப்பிலாம் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ உடனே வந்து விளையாட வேணாம். ஏன்னா வந்து இப்போ வந்து மெயினாக வந்து வேர்ல்டு கப் T20 வருது வேறு. அதனால் இப்போ அவசரப்பட்டு சேர்க்க வேணாலும் விளையாடல. ஸோ ஓடியாலும் சேர்க்க மாட்டாங்க அப்படின்றாங்க. ஏன்னா கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். உடனே விளையாண்டு திருப்பி வந்து ரொம்ப வந்து அக்ரெசிவ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லிட்டு அது வேண்டாம், அதெல்லாம் சேர்க்க வேணாம் அப்படின்னு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து ஷேர் அவரும் வைஸ் கேப்டன் ஓடிஐயில். அவரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு 3rd மேட்ச் நடந்தோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து விளையாடுறப்ப அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா விளையாடுறப்ப அவருக்கு வந்து அடிபட்டு ட்ரீட்மெண்ட் நடந்து இப்பயும் வந்து அவர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாரு. கொஞ்சம் போஸ்ட் செஷன் முடிஞ்சு கொஞ்சம் ரெஸ்ட்டில், அப்புறம் மற்றபடி கொஞ்சம் க்யூர் ஆகிட்டு வராருன்னு வச்சுங்களேன். ஸோ அதனால் அவரும் வந்து இப்போ ஓடிஐயில் இல்லை. அடுத்து ஹர்திக் பாண்டியா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏஷியா கப் வரப்போ அவருக்கும் ஒரு மாதிரி அடிபட்டுருச்சு. அப்போ ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இப்போ ஓரளவு பரவாயில்ல. இருந்தாலும் லோக்கல் மேட்ச்லாம் விளையாட போகிறாரு. இப்போ T20 வேர்ல்டு கப் வரனால அதையும் பார்த்து அவசரப்பட்டு சேர்க்க வேணான்னு இருக்காங்க. அவர் ஆல்ரெடி வந்து 3 ஓடிஐக்குள்ள கேப்டனாக இருந்துருக்கிறாரு. ஸோ 3 பேர் இல்லை. இப்போ ரோஹித், கோலி வருவாங்க. பூம்ராவுக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து ஆள் 3 பேர் போயிட்டு 2 பேர் தான் வராங்க. ஸோ யாரை சேர்ப்பாங்க அப்படின்னு பேருக்கிறப்ப 2 பேர் அடிபடுதுங்க. ஒன்று வந்து ருத்ராஜ் கெய்க்வாடும், இன்னொன்று திலக் வர்மா பேர். இப்போ ருத்ராஜ் கெய்க்வாட்னு இப்போ ரீசெண்டாக இப்போ தான் இந்த மாதம் நவம்பர் மாதம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா 11 அண்டு சவுத் ஆஃப்ரிக்கா 11க்கு வந்து அகேன்ஸ்டாக விளையாண்டு இந்தியா ஏ டீமை போய் அவங்க சவுத் ஆஃப்ரிக்கா ஏ டீம் விளையாண்டு சீரீஸ் ஜெயிச்சிருக்கிறாங்க. நம்ம 2 மேட்ச் ஜெயிச்சோம், அவங்க ஒரு மேட்ச். இவர் ரொம்ப நல்லா விளையாண்டுருக்காரு. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து 117 எடுத்துக்கிறாரு. செகண்ட் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 68 எடுத்துக்கிறாரு. 3rd மேட்ச்சில் ஒரு 28 எடுத்துக்கிறாரு. ஸோ நல்லா விளையாண்டுருக்கிறாரு. இப்போ ஃபார்மில் இருக்கிறார் நல்லா. நடுவில் பார்த்தீங்கன்னா போன ஐபிஎல் நம்மளுக்கு விளையாடல. ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மேட்ச் தான் விளையாண்டு, அதுக்கப்புறம் அவருக்கு இன்ஜரி ஆகிட்டான்னு சொல்லி விளையாடவே சுத்தமாக. ஸோ இப்போ தான் வந்து ரொம்ப நல்லா வந்து ஃபார்முக்கு வந்து விளையாண்டுட்டுருக்காரு. ஸோ அதனால் இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா ஏ டீமில் விளையாண்டு இப்போ தான் ரீசெண்டாக விளையாண்டனால அவரை வந்து ஓடிஐயில் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேர் அடிபடுது. அப்படி வந்தால் ரொம்ப நல்ல சான்ஸு. ஏன்னா அவருக்கு பெருசாக வந்து சான்ஸே கிடைக்கல. டீமில் சேர்த்தாலும் விளையாடுறதுக்கான சான்ஸ் கிடைக்கல, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. நடுவில் வந்து கொஞ்சம் இன்ஜரி ஆகிடுது. ஸோ அதனால் இது ஒரு நல்ல வாய்ப்பு அவர் கண்டிப்பாக பயன்படுத்திக்கிறோம். அவர் எப்படி வந்தால் எப்போ வந்து டெபியூ ஆனார் டீமுக்குன்னு பார்க்கலாம். நம்ம சென்னை டீமில் எப்படின்னா 2018 ஆக்ஷனில் தான் எடுத்தோம். பேசிக் ப்ரைஸ் 20 lakhs தான் எடுத்தோம். அதாவது 2019க்காக வந்து எடுத்தோம் நம்ம ஆக்ஷனில். ஆனால் 2019 விளையாடல. அவர் 2020 தான் ஃபஸ்ட்டு வந்து டெபியூ சிஎஸ்கே ஐபிஎல்லில் விளையாண்டாரு. 2021 வந்து ஆரஞ்சு கப்பு ஹோல்டர் அவர், ஆரஞ்சு கேப் வாங்கினார் அவர். ஸோ நல்லா வந்து நிறைய ரன் எடுத்து ஆரஞ்சு கேப் வந்து அவர் தான் கிடச்சிது. ஸோ அது ஒன்று. அது ஒரு நம்ம ஐபிஎல் டீமு. இவர் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து எப்படி விளையாண்டாரா, நிறையா டீமில் சேர்க்குறாங்க, ஆனால் விளையாடல. எப்போ வந்தார்னா, அதாவது 2021 வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஓடிஐயில் சேர்த்தாங்க, ஆனால் விளையாடல. அதேமாதிரி 2021 வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக ஓடிஐ டீமில் இருந்தார், ஆனால் சான்ஸ் கிடைக்கல, விளையாடல. 15 மெம்பர் ஸ்குவாடில் இருந்தார், விளையாடல. அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் கூட பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஸ்குவாடில் இருந்தார், ஆனால் விளையாடல. ஒரு சிங்கிள் மேட்ச் கூட விளையாடல. அதுக்கப்புறம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2022 தான் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சிது. ஃபஸ்ட்டு ஓடிஐ டெபியூ அதுதான். அதில் வந்து ஒரு ½ செஞ்சுரி போட்டிருந்தார் ஃபஸ்ட்டு மேட்ச்சை தான். அதுவும் லாஸ்ட்டாக ஓடிஐ இப்போ விளையாண்டார்னா 2023 அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. அதாங்க 2023 லாஸ்ட்டாக வந்து ஒரு ஓடிஐ விளையாண்டுருக்காரு, அவ்வளோதான். இது T20 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக வந்து T20க்குள்ள சேர்த்து அதில் வந்து விளையாடல. 2021 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு அகேன்ஸ்டாக வந்து T20யில் டெபியூ. அதில் வந்து செகண்ட் மேட்ச் மட்டும் விளையாண்டுருக்கிறார். ஒரு மேட்ச் மட்டும் சான்ஸ் கிடச்சிருக்கு, விளையாண்டுருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ விளையாண்டுருக்காருன்னா 2023 வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக வந்து 3 மேட்ச் உள்ள சீரீஸு T20 சீரீஸ் அது வந்து வைஸ் கேப்டனாக போட்டு விளையாண்டுருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் 0, செகண்ட் மேட்ச்சில் 50, 3rd மேட்ச்சில் 100.
மெய்டன் செஞ்சுரி. ஸோ ரொம்ப நல்லா விளையாண்டுருக்காரு. ஸோ மேக்ஸிமம் இவ்வளோ தாங்க விளையாண்டுருக்காரு. அதாவது இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில், ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில். ஏன்னா ஒரு சான்ஸ் கிடைக்கிறது. அது நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு டீமில். எப்படின்னா நம்ம போய் அவங்கள வந்து ஃபுல்லாக நம்ம ஒரு நிறைய மேட்ச்சுக்கு ஒரு நல்லா விளையாண்டா தான் அதுக்கப்புறம் இன்ஜுரி ஆனாலோ எதுவானாலும் நம்ம வந்தோடனே சேர்த்துருவாங்க. ஸோ அது இடம் பிடிக்கிறது, நிரந்தரமாக இடம் பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு தடவை ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம விடாமல் பிடிச்சிக்கிட்டு நல்லா வந்து இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். நல்ல இன்ஜுரி வேறு ஆகிடுது. ஸோ ஃபிட்னஸையும் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து 2022 பார்த்தீங்கன்னா ஏஷியா கப் வந்து ஜெயிச்சு கொடுத்தார். கோல்டு மெடல் வாங்கினார். இவர் தான் கேப்டன் அதில். ஸோ இவ்வளோ தான் மெயினாக. லாஸ்ட்டாக வந்து T20 எப்போ விளையாண்டாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்பாவே அகேன்ஸ்டாக வந்து விளையாண்டார் 2024. அதாங்க லாஸ்ட் T20. 23 தான் வந்து ODI லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் விளையாடல, எந்த இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டும் விளையாடல அவர். இப்போ தான் ரீசெண்டாக போயிட்டு அவர் வந்து இந்தியா ஏவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் விளையாண்டு வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நல்லா விளையாண்டுருக்கிறாரு. ஸோ அதனால் அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த சான்ஸ் ரீசெண்டாக விளையாண்டதுனால சான்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. பார்த்தா அவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டீமில் இருக்கிறாங்க. ஆனால் இவர் வந்து சிஎஸ்கேல விளையாண்டாலும் போன வருஷம் விளையாடவே இல்லை பாருங்கள். அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் கிடச்சிருக்கும். ஸோ அதில் பெர்ஃபார்ம் பண்ணாதனால அவ்வளோவா தெரியல. ஏன்னா ஏகப்பட்ட காம்படிஷன் இல்லை, பாலிடிக்ஸ் இருக்குது, தெரிஞ்சவங்களாம் சேர்ப்பாங்க, சரியாக விளையாட்டு கூட கொடுப்பாங்க சான்ஸு. ஸோ ஏகப்பட்ட விஷயம் இருக்காது. நம்மளுக்கு கிடைக்குதுன்னா இப்போ நம்ம நல்லா விளையாந்தோன்னு வச்சுங்களேன், நம்ம டீமில் சேர்க்கறன்னு எல்லாருமே குரல் கொடுப்பாங்க. ஏன்னா இவ்வளோ நல்லா விளையாடுறவள் ஏன் சேர்க்கலன்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. ஸோ நம்மளுக்கு என்னென்னா நம்மளுக்கு எப்போ வந்து இடம் கிடைக்குதோ அந்த இடத்த வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக பாடுபடணும், நல்லா விளையாடணும். விளையாண்டோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு டீமில் வந்து இடம் கிடைக்கும். இப்போ வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து வரமாட்டார். அவருக்கு வந்து வைஸ் கேப்டன் அவர் இருந்தார், அவர் வரல. ஸோ இதாக மேட்ரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவருக்கு கிடைக்குதா சான்ஸு, திலக் வர்மா கிடைக்குதான்னு தெரியல. ஏன்னா 3 மேட்ச்சு இல்லை 2 பேருக்கும் கொடுக்குறாங்களா சான்ஸு. ஒரு மேட்ச்சில் இவர், ஒரு மேட்ச் அவராக தெரியல. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா ருத்ராஜுக்கு அதை பிடிச்சிட்டு நல்லா முன்னேறிடும். நம்ம நிரந்தரமாக இந்தியன் டீமில் வந்து இடம் பிடிக்கிறதுக்கு அவர் கண்டிப்பாக பாடுபட்டு வரும். ஏன்னா நம்ம சிஎஸ்கேலேருந்து ஒரு பிளேயர் போயிருக்காங்க, நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தானே. நம்ம சிஎஸ்கேலேருந்து போய் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் விளையாடு நல்லா ஒரு இடம் பிடிக்கிறார். இப்போ கில்லெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இப்போ கேப்டன் ஆகிட்டார். அதே மாதிரி டெஸ்ட்டுக்கு ODIக்கெலாம் கேப்டனாக இருக்கிறார். அதே மாதிரி இவரும் போய் நல்லா விளையாண்டு, ஏன்னா 28 இயர்ஸ் தான் ஆகுது. ஸோ இவர் நல்லா போய் கண்டிப்பாக வந்து வரணுங்கிறது நம்ம எல்லோருடைய ஆசை. இது வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.